So previous video la நாம வந்து service எப்படி கண்டுபிடிக்கணும் behavior and fuzzing வந்து பார்த்தாச்சு and EAP overwrite வந்து successful 2 steps மட்டும் வந்தாச்சு. So இப்போ நாம வந்து இந்த offset கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இத்தனை years அனுப்பியிருக்கோம் பட் எத்தனை இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் EAP வந்து overwrite பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சம் 2000 சேஞ்ச் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த பர்டிகுலர் EAP வந்து overwrite ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம் வந்து ஃபைண்டிங் தி ஆஃப்செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். காலியில் வந்து ஆல்ரெடி இது வந்து இருக்குது பேட்டர்ன் கிரியேட். ஸோ பேட்டர்ன் கிரியேட் ஆர்பி. ஸோ காலியில் மெட்டாஸ்பாய்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே வந்து போனீங்கன்னா பேட்டர்ன் கிரியேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதை வந்து ரா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் டப்ளிகேட் பண்ணிங்கன்னா டப்ளிகேட் பண்ணுவோம். ஸோ பேட்டர்ன் கிரியேட் டாட் ஆர்பி. ஸோ டப்ளிகேட் பேட்டர்ன் கிரியேட் டாட் ஆர்பி. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப்செட்டும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைண்ட் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப்செட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ காலி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இதை வந்து டப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டப்ளிகேட் பேட்டர்ன் ஆஃப்செட். ஸோ விம் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து அப்டேட் பண்ணுவோம். கேட் ஃபஸிங் 2.py. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2050 கேரக்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய பேட்டர்னை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ரூபி பேட்டர்ன் கிரியேட் டாட் ஆர்பி. ஸோ இங்கே வந்து ஹெல்ப் கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லென்த் வந்து கொடுக்கலாம். எனக்கு வந்து இத்தனை கேரக்டர் லென்த்தோடைய பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா AD1 AD2 இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எதுக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா ஸோ EAPயில் போய் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் போய் உக்காரும். நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வந்து போய் உக்காரும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வந்து எல்லாமே இடத்துல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் Z கொடுக்குறோம். நம்ம வந்து இவ்வளோ இடத்துல A கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே வந்து Z கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும், ஓகே Z இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் வேல்யூ வந்து கொடுத்தா EAPயில் வந்து கரெக்டாக உட்காருது. அண்ட் தென் இந்த ஆஃப்செட்டை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து சிம்பிளாக ஆக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது. அதுதான் பேட்டர்ன் கிரியேட். அண்ட் நம்மளுடைய ஆஃப்செட், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச EAP ஓவர்ரைட் வந்து 2050 கேரக்டர்ஸ். நாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். 2050 கேரக்டர்ஸ்க்கு வந்து நாம் வந்து EAP வந்து ஓவர்ரைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து -L ஆப்ஷனுக்கு வந்து 2050 அப்படின்னு சென்ட் பண்ணுறோம். -L 2050. ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் தான் வேணும், எனக்கு ABCD நம்பர்ஸ், ஸோ இதில் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் வந்து செட்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2050 கேரக்டர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி, இதை வந்து ஸ்கிரிப்ட் வந்து அப்டேட் பண்ணிப்போம். ஸோ விம் ஃபஸிங் 2.py. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல அந்த கேரக்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும். பேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கேட் ஃபஸிங் 2.py. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. s.send request. ஓகே. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ பைத்தன் ஃபஸிங் 2.py. இதை நான் பேசாமல் ஆஃப்செட்டை நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ mv ஃபஸிங் 2.py வந்து offset.py. ஸோ பைத்தன் offset.py. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. ஆக்சஸ் வயலேஷன் 38/6F4337 அப்படின்னு இருக்குது. அதாவது இங்கே வந்து ஸ்டாக்கில் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர்ஸை போய் பார்த்தோம்னா நாம் கொடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா AA00 அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த டம்பில் போய் பார்க்கலாம், ஃபாலோயிங் டம்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது ஸ்டாக்கில். ஸோ ஆஃப்செட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து EAPயில் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது 38/6F4337. ஸோ இதை வந்து பேட்டர்ன் ஆஃப்செட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ரூபி
பேட்டர்ன் ஆஃப்செட். ஸோ இதோடைய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து query அண்ட் ஒன்று வந்து லென்த் இருக்கு. ஸோ நாம் கொடுத்த லென்த் வந்து பேட்டர்ன் கிரியேட்டுக்கு கொடுத்த லென்த் வந்து 2050. இந்த 2050 கேரக்டர்ஸில் நாம் வந்து query பண்ணக்கூடிய query வந்து இந்த நம்பர் 386F4337. ஸோ 386F4347. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிபிள் மேட்ச் அட் 2003. அதாவது 2003 கேரக்டர்ஸ் அப்புறமா தான் நாம் கொடுக்குற இன்புட் வந்து எக்ஸாக்டாக ஸ்டாக்குக்கு வந்து ஓவர் ரைட் ஆகுது அப்படின்னு பேட்டர்ன் ஆஃப்செட் வந்து சொல்லுது. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா ஃபஸ்ஸிங் 2.py ஆஃப்செட்னு நினைக்கிறேன், offset.py. ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே போய் ஸ்டாக்கில் போய் உக்காரும். அண்ட் தென் எந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து, அதாவது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஏபியில் சேவ் ஆயிருக்கா, இல்லை இந்த பர்டிகுலர் பகுதியா, இல்லை இந்த பர்டிகுலர் கேரக்டரா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் நாம் வந்து பேட்டர்ன் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நாம் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து, அதாவது இந்த கேரக்டர்ஸ் வந்து இஏபியில் வந்து சிட்டாக இருக்குன்னா இதோடைய லென்த் வந்து கண்டுபிடிக்கிறோம் இந்த ஆரம்பத்துலேருந்து. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 3 4 5. ஸோ அப் டு இப்படி வரும்போது 2003 கேரக்டர்ஸ் மட்டும் வந்து ஸ்டாக்கில் வந்து ரைட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இஏபியில் வந்து உக்காந்துருக்கு. ஸோ அதுதான் இது. ஸோ சம் ரேண்டம் கேரக்டர்ஸ் ஜென்ரேட்டட் பை பேட்டர்ன் கிரியேட். அண்ட் நெக்ஸ்ட் நாம் கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து இஏபியில் வந்து ஓவர் ரைட்டாக இருக்குது. அந்த நம்பரையும் நோட் டவுன் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி போக போக. ஸோ அந்த நம்பர் வந்து 386F4347. ஸோ இது தான் இப்போ வந்து ஏஐபியில் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டர்ன் ஆஃப்செட் அண்ட் பேட்டர்ன் கிரியேட்டை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்செட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் வந்து 2003. அண்ட் தென் கண்ட்ரோல் தி இஏபி. ஸோ இஏபியோடைய கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது 2004 கேரக்டர்லேருந்து கொடுக்குற வேல்யூ வந்து இஏபியில் போய் உட்காரும். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கிரிப்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கிளியர். ஸோ cat offset.py. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். offset.py வந்து offset2.py அப்படின்னு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ vim offset2.py. ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ request is equal to trunk ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் a இன்ட்டு ஆஃப்செட் வந்து வேல்யூ வந்து இங்கே வந்து கொடுக்கணும் 2003. அதாவது பேட்டர்ன் ஆஃப்செட்டோடைய அவுட்புட் என்னவோ. ஸோ தட் நம்ம எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் லொக்கேஷனை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நம்ம வந்து இஏபியில் வந்து நச்சுன்னு அடித்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இஏபியோடைய வேல்யூ வந்து நான் வந்து பி ஃபில் பண்ணுறேன், 4 Bs. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ஆஃப்செட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆஃப்செட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ சிசி வந்து கொடுக்குறேன், 4 Cs கொடுக்குறேன். ஸோ 2003 அண்ட் பிஸ் வந்து இஏபியில் இருக்கும் அண்ட் தென் சி வந்து இருக்கும். ஸோ விஜுவலேஷன் பிரகாரம் வந்து நாம் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பிபி இருக்கணும் அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் இடத்துல வந்து சிசி வந்து இருக்கணும். அது நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு டீட்டெயிலாக பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து சொதப்பவே மாட்டீங்க. ஸோ இதை வந்து delete பண்ணிடலாம். அண்ட் s.send request plus eap plus offset. ஸோ இதை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ offset2.py. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். One server, immunity,
attach on server running. ஸோ ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கா. ஸோ cat offset 2.py. ஸோ 2003 கேரக்டர் CIP அண்ட் C வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ பைத்தன் offset 2.py. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா EIPயில் வந்து 42 42 42 42 இருக்குது. பர்ஃபெக்ட். அதாவது 4 Bs வந்து செட் ஆகிருக்கு. ஆனால் EVPயில் பார்த்தீங்கன்னா 41 இருக்கு. ஸோ ஏன்னா இந்த லொக்கேஷன் மட்டும் நாம் வந்து ஏஏ வந்து ரைட் பண்ணியிருக்கோம். EIPக்கு அப்புறமா கூட ஏஏ, அதாவது EBP லொக்கேஷனில். ஸோ இங்கே வந்து பீஸ் அண்ட் நெக்ஸ்ட் லொக்கேஷனை வந்து சி இருக்கணும். ஸோ அதுக்கு நாம் வந்து இந்த ஸ்டாக்கோடைய டம்பில் போய் பார்ப்போம். ஸோ ஃபாலோயிங் டம்ப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ட்ரென் கமெண்ட். ஸோ ட்ரென் கமெண்ட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் தென் நாம் கொடுத்த ஏஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் தென் நாம் கொடுத்த 4 Bs வந்து இங்கே இருக்குது. இந்த 4 Bs தான் EIPயில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா கொடுத்த ஆஃப்செட் வந்து இங்கே இருக்குது, சி. ஸோ சிசிசிசி. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுடைய கொடுக்குற வேல்யூஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. EIP வந்து ஓவர்ரைட் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நாம் வந்து ஷெல் கோடை வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இத்தனை ஏஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப் தான் இது. சாரி. ஸோ ஷெல் கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேட் கேரக்டர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.